ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் தயிர் பூரி தான் செய்ய போகிறேன். இது எல்லாருடைய ஃபேவரட்டான சாட் ஐட்டமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். நம்ம சேனல்லே ஆல்ரெடி க்ரீன் சட்னி எப்படி செய்கிறது, ஸ்வீட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். வீட்லேயே பானிபூரி எப்படி பொரிக்கிறதுன்னு கூட போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பொரிச்ச பூரியை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. இப்போ பூரியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதில் உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி சேர்த்துக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் சட்னி சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் திக்காகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் இதில் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும், புளிக்காமல் இருக்கணும். தயிர் முக்கியமாக புளிப்பு இருக்கக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்துலேயும் கார பூந்தி சேர்த்துக்கிறேன். கார பூந்தி இல்லாட்டி ஓமப்பொடி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சாட் மசாலா, மிளகாய்த்தூள், அப்புறம் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையும் மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இதில் தயிர் வேணும்னா இன்னும் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.